ஒரு வார்த்தை, அதில் 1000 உணர்வுகள். அம்மா. இந்த ஒரு சொல்லிற்குள் அன்பு, பாசம், தியாகம், அரவணைப்பு ஆகியவை கலந்துள்ளது. அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம். இது ஊனும் உயிரும். இன்றைய அன்னையர் நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நமது மக்கள் தொலைக்காட்சியின் தொகுப்பாளனி லோகு சுஜி அவர்களோட வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு லோகு சுஜி அவர்கள் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு கொடுக்க போகிறாங்க. அவங்க சமைச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் அவங்கக்கிட்டையும் அவங்களுடைய அம்மா கிட்டையும் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். 2 பேருமே நிறைய விஷயங்களை கலகலப்பாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் லோகு சுஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு அன்னையர் தின சிறப்பாக உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்னையர் தின வாழ்த்துக்களை 2 பேருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. உங்களுக்கும் பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நேயர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தினத்துக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இன்னைக்கு அன்னையர் தின ஸ்பெஷலாக நீங்கள் என்ன உங்கள் அம்மாவுக்காக ஒரு ஃபேவரட் டிஷ் சமைக்க போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு அன்னையர் தின ஸ்பெஷலாக அசோகா அல்வா அதுதான் நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் டிஷ், அதோட எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் ஐட்டங்கள் இருக்குது. இந்த அசோகா அல்வாவில் என்னென்னலாம் ஃபேமஸ், எங்கள் அம்மாவுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். சரி, ஓகே. சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சொல்லுமா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா? அடுப்பு ஆன் பண்ணணுமா? சரி, ஓகே. ஆன் பண்ணியாச்சு. சூடாகணும். சரி, ஓகே. இப்போ அன்னையர் தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்துட்டு மெயினாக நம்ம அம்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் அம்மா எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே சொல்லிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பெருமையாக ஆகிடும். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் இப்படி உட்காந்து இதுதான் எனக்கு ஸ்பெஷல், இதெல்லாம் உங்களால் எனக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் இப்போ இங்கே எப்படி இவ்வளோ ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ அப்படியே பேசிட்டு நெய்யும் ஊற்றிடலாமாம்மா? சுட்டுருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்பெஷல் எல்லாமே ஸ்ட்ரென்த் அப்படின்னா இப்போ நான் பேசுறது முதற்கொண்டு இந்த வாய் முதற்கொண்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ எங்கள் அம்மா எல்லாத்துலேயும் ஓகே சமைக்க வேண்டியது நாமா அப்படிதான் சொல்லி அவங்கதான் கூப்பிட்டுருக்கேன். பேச ஆரம்பிச்சிடலாம். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஓகே, வறுத்து தனியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பொண்ணு உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து வியந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் நான் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். இதை விட பெரிய லெவலில் எதிர்பார்க்குறேன். அதை இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல அவங்க. ஓகே, நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். அப்படி அவங்க என்ன பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌடான மூமெண்ட் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடந்தது அந்த மாதிரி ஏதாச்சும் பெருமைப்படுற விஷயம் தான். அவங்க எல்லாருமே போல்டாக தான் பண்ணுவாங்க. அதில் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு. அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே நமக்கு பெருமைப்படுற விதம் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அதுபடி நடக்கிறது, அதுக்கு மீறி பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட ஆலோசனை கேட்டு தான் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது இப்படி பண்ணா எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம். இப்போ சமையலுமே உங்க ஆலோசனை கேட்டு என்னோட ஆலோசனை கேட்டு தான் பண்றாங்க. கேட்டோன்னே எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ நினைச்சு நான் பயந்தேன் பிரீத்தி. பெருமைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. போட்டுறவா? போடு, எல்லாத்தையும் போடு. பயமா இருக்கு. நல்லா போடு. ஓகே, வச்சுட்டு சூடு ரொம்ப இதுவாக இருக்கு. ஆமாம், நான் இந்த முந்திரி அப்படியே போடுவாங்கன்னு நினைச்சேன். முந்திரியை வறுக்க ஆரம்பிச்சோடனே நெய் வாசனை ஒரு மாதிரி கம கமன்னு இருக்கு. பியூர் நெய். ஆஹா, நீங்க எவ்வளவு நெய் ஊத்துனீங்க ஸ்டார்டிங்ல? நான் ஒரு 20 ml ஊற்றிருப்பேன். பட் இது அல்வாங்கிறதுனால நெய் அதிகமாக விட்டால் தான் அதோட டேஸ்ட் எடுத்துருவேன். அவ்வளோதானம்மா? ஆமாம் ஆமாம், லைட்டாக எடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் எடுத்துருங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது இதுவாகிடும். இது பண்ணும்போது சிம்லேயே வச்சு நம்ம வறுக்கணும். ஆமாம், சிம்மில் வச்சு தான் இருக்கணும். ஓகே, நான் முந்திரி கறி எடுத்தேன்னா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் எடுத்துருங்க. சட்டு நடுங்க.
இது எப்படி மடிக்கிறது போடுமா அதுக்கு தான் அம்மா வேணுங்கிறது எல்லாம் கடைசி வரைக்கும் எடுக்க முடியல மாட்டேன். இவ்வளோ பதத்தில் தான் எடுக்கணுமா? நானும் கருக விட்டுருவேன், எனக்கு கலரே தெரியாது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக போட்ட உடனே எடுத்துடணும். அது நெய் காஞ்சதோட இது அதை இங்கே வச்சுருங்க. கொடுங்க வச்சிடலாம். ஸ்பூன் எடுத்துட்டு இந்த கோதுமை மாவு, அது கோதுமை மாவு இதில் இந்த நெய்யில் வந்து கோதுமை மாவு ஆமாம் சிம்மில் வச்சுட்டு போடுங்க அதில். கரு விடாமல் வறுக்க. நான் எங்கள் அம்மாவுக்கு சமைக்கலை, எங்கள் அம்மா தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷலாக. அது அப்படி தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டு கிடையாது. இது வந்து ஒரு ஈஸி டிஷ் ப்ரீத்தி. இது பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இப்போ இந்த டிஷ் வந்துட்டு அம்மா சொல்ல சொல்ல நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அம்மா இந்த மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டிஷ் சமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு முன்னாடி? எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெஷல் கிரேவி, ஒரு ஃபிஷ் கிரேவி ஒன்று. ஓகே, அது வந்துட்டு அவங்க எனக்கு அது பயங்கர ஃபேவரட் ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது அது பண்றதுக்கு எனக்கு எங்க வீட்டில் எனக்கு என் தம்பிக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரேவி பிடிக்கும், அவனுக்கு நம்ம ஊர் ஸ்டைல் அந்த ஸ்பெஷல் கிரேவினா அவனுக்கு எப்பவுமே பிடிக்கும். அவன் அதை கேட்பான், நம்ம ஊர் ஸ்டைல் காரசாரமாக சாப்பிடணும்னு. அம்மா பண்றது வந்து தேங்காய் பால் போட்டு பண்றது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கே எங்க வீட்டில் எப்பவும் சண்டை நடக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருப்பா. தண்ணி விட்டுக்கப்பா. நான் சமைக்கிறேம்மா, நான் சமைக்கிறேன் இன்னைக்கு. ரைட் நான் சொல்கிறேன், நீ சம தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுடு சீக்கிரம். இல்லைன்னா தண்ணி எவ்வளோ விடணும்? சும்மா லைட்டாக கரையிறதுக்காக விடணும். இந்த பருப்பு மசீர அளவுக்கு விட்டா இந்த இதுவும் திக்னஸ் வர்றதுக்காக. நான் கிளறேன். இது ஒத்தாப்புல அம்மாவுக்கு தான் நான் டிஷ் பண்ணி குடிக்கணும். நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே எங்க அம்மா டிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேசிட்டு இருங்க அந்த பக்கம், நான் வழக்கம் போல என் வேலையை பார்க்குறேன். நம்ம வேலை வழக்கம் போல பேசுறது. எவ்வளோ தூரம் மசியணும் நல்லா, இன்னும் இதாகணுமா? இல்லப்பா, அது நல்லா வேக வச்சு மசிச்சாச்சு. பட் அது எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த பருப்பு வந்து ஆல்ரெடி நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம், வறுத்துட்டு வேக வச்சு. ஸோ இதை நாங்கள் பைத்தம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதோட மெயின் இன்க்ரீடியனே பார்த்தீங்கன்னா இந்த பைத்தம் பருப்பு தான். ஸோ அதை நாங்கள் வேக வச்சு ஃபுல்லாக கொலைய வச்சு அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த அல்வா கிண்டுறோம். இது வந்து ஒரு ஹெல்தி அல்வா அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போதோ இல்லை வேற ஏதாவது டிஷ் பண்ணும்போது பைத்தம் பருப்புலாம் வேக வைப்பாங்க இல்லையா கூட்டுக்கு, அது பண்ணும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சு கிண்டி வச்சுட்டாங்கன்னா இந்த அல்வாவை ஈஸியாக கிண்டிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஹல்வா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சமைக்கும் போது யாராக இருந்தாலுமே நம்ம சமைக்கும் போது லைட்டாக சூடுபடும் கையில் காலில் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுக்கும்? எங்கள் அம்மா சொல்லி ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, சுகர் போடலாமா, எவ்வளோமா போடணும், ஃபுல்லாக போடலாமா? அளந்து தான் வச்சிருக்கேன். ஓகே, அளந்து தான் வச்சிருக்கீங்களா? ஒரு டம்ளர் வச்சிருக்கிறதுனால அளந்து வச்சிருக்கேன். ஸோ சுகர் அந்த அளவுக்கு சுகர் நல்லா கரையும். சுகர் கரையணுமா? சரி, ஓகே. கேட்டிருந்தீங்கல்ல பிரீத்தி நீங்கள். ஸோ எங்கள் அம்மா வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போது ஏதாவது பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி இல்லை, எப்போ எனக்கு அடிபட்டாலும் சின்னதாக ஒரு காயம் பட்டாலும் நான் எங்கள் அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். அம்மா இங்கே பாருமா இந்த காயம்னு. எங்கள் அம்மா சொல்கிறது என்னதான் தெரியுமா இருக்கும், இதானே சாகரத்துக்குள்ளே ஆறிடும் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு எந்த காயம் பட்டாலுமே நமக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எப்படியும் நம்ம லைஃபோட எண்டு வர்றதுக்குள்ள அந்த காயம் போயிடும். அதனால எங்க அம்மா எனக்கு ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது அப்படியாடா அம்மா உனக்கு காயம் பட்டுச்சாடா அப்படிலாம் கேட்குற ஆள் கிடையாது. அதெல்லாம் சாகிறதுக்குள்ள ஆறிடும் அப்படின்னு எந்த காயம் பட்டாலும் எங்க அம்மா என்ன அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த பெருசா சொன்னா அப்ப அதுல இருந்து அவங்க வெளியில வர மாட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். அது வந்து லைஃபுக்கு வந்து ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்றோங்கிறதுக்கு எடுத்த உடனே அது வந்து நம்ம சப்போர்ட்டா பண்ணினா எல்லாத்துக்கும் அம்மா சப்போர்ட் இருக்கு. அம்மா இல்லாம நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு தெரியணுங்கிறதுக்காக அது அப்பையிலேருந்து சொல்றது. உங்க மக வந்துட்டு உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பெருமையா சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது வந்துட்டு நீங்க இப்போ குறும்புத்தனமா அவங்க இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் அவங்க சின்ன வயசுலயே இருந்தாங்களா இல்லாட்டி அவங்க அப்படியே அல்டிமேட்டா அப்படியே டிஃப்ரெண்டா இருந்திருக்காங்களா? அவங்க சின்ன வயசுல இருந்தே இவங்க எங்க ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் பேபிங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப செல்லம். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணினாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன பண்ணினாலும் இவங்க பண்ணுறது குழந்தைத்தனமாக தான் இருக்கும். பெரிய விஷயமா பண்ணினா கூட அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு ஏதாவது கோச்சிக்கிறாங்க கோவமாக இருக்காங்கன்னா அவங்களே சரியாகி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்
லிட்டில் பிரின்ஸ் மாதிரி, இது எங்க வீட்டு Dad's little prince அப்படிதான். நான் வந்து மாம் லிட்டில் பிரின்ஸ். ஆக்சுவலி வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்றதுனால அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப செல்லம். எப்படின்னா வீட்டில் நான் தான் உட்காந்து நாட்டாம பண்ணுவேன். பாட்டி தாத்தா எது கேட்டாலும் நான் தான், இது ஏன் இப்படி பண்ணீங்க, அது ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம பேசுவேன். அம்மா கிட்ட பாட்டி தாத்தா ஏதாவது சத்தம் போட்டாலும் இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் அந்த இதுவாக இருக்கேன். அது அந்த மாதிரி அம்மா என்னை வளர்த்துட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும். கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இப்போ நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பேபி அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கம்மா. அப்படி ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கிறப்போ வீட்டில் எல்லாருமே ஒரு செல்லமா இருக்கிறதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி ஃபர்ஸ்டா ஒரு பேபி வரும்போது ஒரு அம்மாவா நீங்க வந்துட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவங்க என்னோட பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃபே டோட்டலா மாறிடுச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே எப்பயுமே ஸ்பெஷல். ஸோ நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரச்சு. அது இப்போ வந்ததுனால வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் எங்கள் ஃபேமிலியில் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. நாங்கள் யார் எது சொன்னாலும் அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, லோகு ஒரு விஷயம் பண்ணுறா அப்படின்னா அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணி, தப்பே பண்ணினாலும் அதை சரின்னு சொல்லிட்டுப்பாங்க. சுஜி, இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா உங்களை பற்றி சொன்னாங்க, நீங்கள் தப்பே பண்ணாலும் சரின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இல்லை எங்கள் அம்மா இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, இல்லாட்டி எங்கள் அம்மா இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா செல்ஃப் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, பயங்கர ஸ்ட்ராங்கான லேடி. அதனாலேயே அது வந்து எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, அம்மா 8 அடி பாஞ்சா அப்போ உள்ள 16 அடி பாயிடுவாங்க இல்லையா, அதுதான் என்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபை எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்படிதான் எங்கள் அம்மாவுக்கு நான் வீட்லேயுமே அப்படிதான். அவள் அப்படிதான் கொஞ்சம் முரட்டுத்தனமான பொண்ணு, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுவா, போல்டாக பேசுவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக விட்டுருவாங்க, போல்டாக விட்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவங்க கிட்டே இருந்து அப்படியே வந்த ஒரு பழக்கமாகவே எனக்கு இருந்துருச்சு. ஓகே அம்மா, இப்போ அவங்க உங்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் அவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் படிக்கும்போது அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அது ஏதாச்சும் பெரிய இஷ்யூ அந்த மாதிரி ஆயிருக்கா, பண்ணா முடிஞ்சிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கிட்ட ஒரு பயம் இருக்கும் எப்பயும். ஆனால் என்ன வந்து செல்லமாக இருந்தால் கூட அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அவங்க கிட்ட இதை இப்படி பண்ணுவா கூடாது, அதை அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொன்னதுனால அந்த ஒரு பயம், மரியாதை கலந்த பயம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க 99% இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணினதும் கிடையாது, எந்த மிஸ்டேக்கும் பண்ணினதும் இல்லை. ஆமாம், இப்போ இந்த பாயிண்டில் வந்துட்டு அவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் ஆர்கியூமெண்ட் எப்போயாச்சும், அம்மா பொண்ணுனாலே வந்துட்டு பேசுகிறத தாண்டி ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஜாலியாக பேசுகிறோமாங்கிறத விட நிறைய ஏதாச்சும் ஒன்று பேசுவோம், சண்டை போடுவோம், அது சண்டையில் முடியும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் உங்கள் பொண்ணும் பேசி பெருசாக சண்டையாக வெடிச்சு 2-3 நாள் பேசாமல் நீங்கள் இருந்திருக்கீங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு, சொல்லலாமா? அது என்ன விஷயம் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன். இது நீங்க சொல்றீங்கல்ல, அது எப்போ நடக்கும். எல்லா விஷயத்துக்கும் நான் எப்படின்னா, இப்ப இன்னைக்கு அன்னையர் தினம் எங்க அம்மாவை தான் நீங்க ப்ரைஸ் பண்ண வந்தீங்க. என்னால எங்க அம்மாவுக்கு நானே சில நேரம் அம்மாவா இருப்பேன், அது எங்க அம்மாவே சொல்லலாம். எல்லாத்துக்கும் நான் எங்க அம்மாவை சொல்லுவேன், இது நீ இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா கூட முதல்ல திட்டுறது நானாக தான் இருக்குவேன். அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னாலும் இதை ஆச்சரியப்படுறதுக்குல, நான் எங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணு கிடையாது, மாமியார். அந்த மாதிரி பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சண்டை. எது பண்ணாலும் இதை நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணி எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு பயங்கர சண்டை. எங்கள் அம்மா ஒரு விஷயம் பண்ண போய் அது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு, சரியாக முடியல அந்த விஷயம். அது சரியாக முடியாமல் அது நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மா மேலே செம கோவம், அவங்களா போய் இப்படி பண்ணிட்டாங்களே, அதை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணுறோமே அப்படின்னு. நான் ஒரு வாரம் எங்கள் அம்மாட்ட பேசல, எங்கள் அம்மா ஒரு வாரம் அப்படியே பேசல, அப்படியே சைலண்டாக லைஃப் லாங். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நீங்கள் சண்டைலாம் போட்டு ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் பேசாமல் விட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க? நீங்கள் பேசுவீங்களா, இல்லாட்டி உங்கள் பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க? ஓகே, நான் தான் பேசுவேன். நீங்க ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா தப்பு அவர் பேர்ல தான் இருக்கு, அதனால அவங்க அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு பேசாம இருப்பாங்க. எனிவேஸ் அது எப்படி வந்து முடிஞ்சிரும்னா, நாங்க அதுதான் எங்ககிட்ட இருக்கிற ஒரு குட் திங்கே. நாங்க நினைக்கிறதே வந்துட்டு, நாங்க சண்டை நாங்க எங்களுக்குள்ளே அது யாரா இருந்தாலும், இப்ப நான் உங்ககிட்ட சண்டை போட்டா கூட நான் அதை மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம் 2 பேருமே சரி.
அன்னைக்கு நான் அவளை வந்து அப்படி திட்டினேன், அவள் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டா அப்படின்லாம் எதுக்குமே நினைக்க மாட்டோம். ஓகே. அந்த நிமிஷம் சண்டையா இறங்கி சண்டை போடுவோம். அதுக்கு அடுத்த நிமிஷம் அதை அப்படியே மறந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் போடுற சண்டையும் அது அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சண்டை போடுவோம், அடுத்து ஒரு வாரம் கழிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி ஃபோன் போட்டு என்ன பண்ணுறீங்க, எது எப்படி அப்படின்னு. இப்போ ஒரு சண்டை சுற்றி இருக்கவங்க இப்போ சண்டை போட்டிங்களே நீங்கள் 2 பேரும், அது என்னாச்சு அப்படின்னா அதுக்கு இல்லாமல் கோச்சிட்டு இருப்பாங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி அதை விட்டுருவோம். ஆக்சுவலாக இந்த 1 வாரம் சண்டை போயிட்டு இருந்தது. நீங்க இந்த மாதிரி நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு அன்னையர் தினத்துக்கு அப்படின்னு சொன்னால அன்னையர் தினம்னு சொன்னோடனே அப்படியே அதை மறந்துட்டு ஃபோன் போட்டு இந்த மாதிரி வராங்களா, நம்ம 2 பேரும் சமைக்கணும் சேர்ந்து அப்படின்னு நாங்கள் 2 பேரும் திருப்பி சேர்ந்துட்டோம். இப்போ நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஜோவியலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்டில் ஹார்ட் பிரேக் ஆகி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப அழுது யாராச்சும் அதை வந்துட்டு சமாதானப்படுத்த முடியாம அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? போல்ட் லேடி, அதனால நான் அழமாட்டேன், அவ தான் அழுவா. எதுக்கு எடுத்தாலும் உடனே அழுதுருவா. அது வந்து அது ஒரு விஷயமா எடுத்துலாம் சொல்லாதம்மா, எப்பமா நான் எனக்கு எடுத்தாலும் அழுது முடிக்கட்டுங்கிறதுனால நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன். என்ன விஷயத்துக்காக அவங்க ரொம்ப அழுதுருக்காங்க இது வரைக்கும்? அப்படி இல்ல பிரீத்தி, போய் சொல்றாங்க எங்க அம்மா. இல்ல எங்க அம்மா போய் சொல்றாங்க. அடி பிடிக்குதுமா, அடி சிம்ல வச்சுருங்க. எங்க அம்மா போய் சொல்றாங்க பிரீத்தி. அப்ப அழுவாங்கன்னா எப்படி அழுவாங்கன்னா அவங்க சொல்றதை நம்ம அப்செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் போறச்ச நீ சொல்றதான் பாப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்படி சொல்லாத வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி அவளை சமாதானப்படுத்துனது, ஆமா நீ சொல்றதா கரெக்ட் போ அப்படின்னா அப்ப கூட அது ஆர்கியூமெண்ட் மறுநாள் போகும். அதெல்லாம் அவங்க எப்படி நம்ம அழுவுறது எப்படின்னா, நம்ம சண்டை போடும்போது ஏதாவது ஸ்ட்ராங்கா பாயிண்ட் பேசும்போது நமக்கு அழுக வரும் இல்லையா, அந்த அழுகை எனக்கு எப்பவுமே வந்துடும். ஏதாவது வேலிடான பாயிண்ட் பேசிட்டு இருக்கும்போது கண்ணுல தனியா சரி அது இருக்கட்டும் ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்ணு வேர்க்குது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எதுக்காவது ஸ்ட்ராங்கா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ணும்போது அலறத வந்துட்டு எங்க அம்மா நான் அழுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவாகவே வந்துட்டு அம்மாங்க அவங்களுடைய பொண்ணுங்களை பற்றி வெளியே பேசும்போது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. என் பொண்ணுக்கு இது தெரியும் அது தெரியும் அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி வரும்போது என் பொண்ணுக்கு இதெல்லாம் நிறைய நல்லா சமைக்க வரும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அம்மா? சமைக்க வரும்னு இல்லைங்க, எங்க அம்மா என்னை பற்றி பெருமையாகவே பேச மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்படி சொல்றாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதாவது நம்ம நீ நல்லா பண்ற இது அப்படின்னு சொன்னா இல்ல இன்னொரு வாட்டி நீ பண்ணணும்னா தான் அடுத்த டைம் பண்றச்சு அந்த விஷயத்த கரெக்டா பண்ணுவாங்க. நம்ம எது பண்ணாலும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம இப்பயே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அது பண்ற வேண்டிய ஒரு விஷயம் அவங்க போற இலக்கை வந்து அடைய முடியாது. அது நம்ம தட்டி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவங்களுக்கு வந்து என்ன நீ நல்லா பண்ணனா போன டைம் அப்படி பண்ணமே இந்த தடவை அப்படி மாத்தி பண்ணணும், இதோட பெட்டரா பண்ணணும், பெட்டரா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக மோட்டிவேஷனுக்காக சொல்லுங்க. ஜென்டில் பேரண்டிங்லாம் இங்கே கிடையாது. எதுவுமே வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒரு விஷயம் பண்றதுன்னா பரவாயில்லம்மா நீ இதை பண்ணியிருக்கடா, நல்ல விஷயம்லாம் கிடையாது. சரி இது முடிஞ்சுட்டு அப்புறம் என்ன அப்படின்றவாங்க. தட் மீன்ஸ் நமக்கு அவ்வளோதானா, நம்ம இதை பெரிய விஷயமா நினைச்சோமே, வில் ஹாவ் டு டூ மோர் அந்த மாதிரி நமக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும். அவங்க அப்படிதான் என்னை பாராட்டுவாங்க. அது பெரிய பெருமைப்படுற விஷயமாவே இருக்காது. இப்போ உங்கள் பொண்ணு உங்களை பற்றி நிறைய விஷயம் பேசினாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தோணியிருக்கா உங்கள் பொண்ணு வந்துட்டு இது பண்ணாதீங்க, இது பண்ணிங்கன்னா பெருசாக ஒரு ப்ராப்ளமில் முடியும், ஸோ அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை அவங்க எது பண்ணினாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ இதை பண்ணாத, இது எதுக்கு இப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத. ஆஸ் எ மதராக எனக்கு அவள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. நான் அவளுக்கு மதருங்கிறத அவள் எனக்கு மதராக தான் இருந்திருக்கா. இருந்தால் கூட சில விஷயங்கள் நான் எதையும் கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஒரு 2% ஏதாவது மிஸ்ஸிங் ஆகும். பரவாயில்ல, உண்மைலாம் வெளியே வருது, எங்கள் அம்மா ஒத்துக்கிறாங்க, பரவாயில்ல நல்ல விஷயம். நாளைக்கு கேளுங்க பற்றி. இப்போ அம்மா நிறைய விஷயம் சொன்னாங்க சுஜி உங்களை பற்றி. அதெல்லாம் தாண்டி இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்கள் பொண்ணோட லைஃப்பில் நடந்திருக்கு, அதை பார்த்து நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கீங்க, அது ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இவங்க ஸ்கூலில் 10th படிக்கிறச்ச விளையாட்டே எடுப்பாங்க, புஸ்தகம் படிக்கிறது அது இதுனா என்னத்தை படிக்கிறதுமா போமா, மார்க் ஒன்றும் விஷயம் இல்லைம்மா, மார்க் ஒன்றும் விஷயம் இல்லைம்மா. டியூஷன்லாம் அனுப்புனாங்க, ஓடி வந்துட்டேன், டியூஷன் போக மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்ப்பாங்க, ஏதாவது கேம் விளையாடுவாங்க, அது மாதிரி இருப்பாங்க. ஸோ என்ன இப்படி இருக்காளே பொண்ணாச்சு, இவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். அதை எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் வந்து 450 எடுத்தா. அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது ஏதோ பாஸ் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் அங்கே வந்து தமிழ் மீடியம் தான் படித்தா. ஸோ தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கே வரச்ச, சென்னையில் வரச்ச, காலேஜுக்கு வரச்ச
இங்கே சேர்க்குறச்ச என்ன பண்ணுமோ, இவ எப்படி இருப்பாளோ. அது கிராமத்துலேருந்து இங்கே வந்ததுனால, சிதம்பரம் ஒரு பெரிய டவுன் இல்லை, மீடியமாக இருக்கிற ஊர் தானே. ஸோ இங்கே வரச்ச இங்கே வந்து நிறைய விஷயங்களை கற்றுட்டு போல்டாக இருந்தா. அவள் தற்காத்துக்கிட்டா, பாதுகாப்பாக இருந்தா. நம்ம வெளியில் இருந்தால் கூட அவள் தன்னை பாதுகாப்பா. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சரி அவங்க அப்பாவும் சரி அதை இது பண்ணுவோம், எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. அதை விட ஒரு பெரிய மூமெண்ட் கிடைக்கவே கிடைக்காத விஷயம் அப்படின்னா அது என்னோட சன்னிலா, என்னோட மாப்பிள்ளை. ஸோ அவர் வந்து ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டாக தான் வந்தார். இவங்க அப்படி தான் ஒன்றா ஒர்க் பண்ணினாங்க. இவ அதுக்கு ஒத்துக்கல. நாங்கள் தான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி மாப்பிள்ளை நல்ல மாதிரியாக இருக்காரு அப்படின்னு வச்சோம். இன்னைக்கு வரைக்கும் தங்க மாதிரி பார்த்துக்கிறாரு. இவ தான் அவரை குடும்பப்படுத்துறா, அவர் இவனை நல்லாவே பார்த்துக்கிறாரு. அன்னையர் தினம் வந்து எனக்கு கிடையாது, மாப்பிள்ளைக்கு தான் அவங்க அம்மா. ஆக்சுவலாக சண்டை எப்படி நடக்கும்னா அவருக்கு சப்போர்ட் பண்றாரு எல்லாமே, அவருக்கு தான் அம்மா, எனக்கு மாமியார் அப்படின்ற மாதிரி தான். அவங்களுக்கு நான் மாமியார், எனக்கு அவங்க மாமியார். என்னோட மாப்பிள்ளை வந்து எப்பயுமே எங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஓகே, அது வந்து எங்களுக்கு இன்னைக்கும் நாங்கள் வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. வாயை திறந்து அவர் எதுவுமே பேச மாட்டார், அவருக்கு பதில் இவ எல்லாத்தையும் பேசிடுவோம். சரிம்மா மாப்பிள்ளை சுஜி வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, சுஜி அதுக்கப்புறம் இன்னொரு பையன் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாருக்கு உங்களை அதிகமா பிடிக்கும்னு அவங்க கேட்க சொன்னாங்க. உங்களுக்கு வலது கண் பிடிக்குமா இடது கண் பிடிக்குமான்னு கேட்டா நீங்க யாரும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுதான். விடாதீங்க பிரீத்தி, விடாதீங்க, கேளுங்க பிரீத்தி. இப்படியெல்லாம் சமாளிக்காதீங்க. 2 கண்ணு இருந்தாலே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எல்லாருக்குமே அவங்க தான் ரொம்ப ப்ரெஷியஸா இருப்பாங்க. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடவுளுக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை மேல அதிக அன்பா இல்லாட்டி செகண்ட் குழந்தை மேல அதிக? அதுதான் சொல்லிட்டேனே, எனக்கு 2 கண்ணுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். இந்த கண்ணில் தூசி வந்தாலும் எனக்கு கண்ணு கலங்கும், இந்த கண்ணில் தூசி வந்தாலும் கண் கலங்கும். அது பொய். அவங்களுக்கு வந்து நான் உண்மையா என் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். அது இப்போ அவன் தான் கூடவே இருக்கான். எதுனாலும் தும்முனா கூட அப்படியே அம்மா அப்படின்னு வந்துடுவான். அதனால ஆக்சுவலாக நான் அம்மா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் ஜாஸ்தி. கூடவே இப்போது கரெக்டாக ஒரு 5-6 வருஷமாக அம்மா கூட அவன் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அவன் தான் அவங்களுக்கு பெட்டு. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் அப்புறமா கேமரா கட் பண்ண அப்புறமா கூப்பிட்டு விசாரிக்கிறது, அதனால உண்மையை ஒத்துக்க மாட்டுறாங்க. சரி, அவ்வளோதான். ஸ்பெஷலாக நீங்கள் ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாக்காக ஸ்வீட்டாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. அதை தாண்டி உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க நல்லா கரெக்டாக இருக்காங்க, அவ்வளோதான். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு எப்போவும் குழந்தைங்க மேலே இருக்க மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டான்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு நாள் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு நாள் வந்து நிறைவடையும். நான் ஒரு பெரிய ஆளாக ஆகுறதையும் நான் கஷ்டப்பட்டு முன்னேறதையும் பார்ப்பீங்க. இப்போ தான் ஒரு படியாக எடுத்து வச்சுருக்கோம். எடுத்தோடனே நீ அந்த ஸ்டேஜில் நிற்கலையே நீ எதிர்பார்க்காம ஒரு படியாக முன்னேறுவேன், வெயிட் பண்ணி பாருமா, அதான் உனக்கு நான் சொல்லணும். அவ்வளோதான். சரி, இப்போ முந்திரியை போட்டுடலாமா? அல்வா முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக, நம்ம இப்போ முந்திரியை போட்டுடலாம் பிரீத்தி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் அல்வா, திருவையாறு ஸ்பெஷல். இந்த அல்வா திருவையாறு ஸ்பெஷல். ஆமாம், இது திருவையாறு போகிறவங்க அங்கே வந்து அந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்க எல்லாம் போவாங்க. அங்கே போய் இந்த அல்வாவை இதுக்காக கேட்டு ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். தஞ்சாவூர் பக்கம் போனாலும் எக்ஸ்பெஷலி திருவையாறு போனால் அங்கே இதுக்குன்னே ஒரு கடை இருக்குது. அங்கே தான் இந்த அல்வா முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இதுக்குன்னே ஒரு கடை இருக்குது இந்த அல்வாக்குன்னே. அந்த கடையில் இந்த அல்வா ஃபேமஸ். தஞ்சாவூர் திருவையாறு ஃபேமஸ் அல்வா. இப்போ நீங்கள் பொண்ணு உங்களுக்காக வந்துட்டு ஹல்வா ரொம்ப நேரமாக கிண்டிக்கிட்டே இருக்காங்க அன்னையர் தினத்துக்காக. இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அன்னையர் தினம் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் எப்படி எல்லாரையும் ஒரு தாயாக அரவணைக்கிறேனோ அது மாதிரி அவளும் எல்லாரையும் ஒரு தாயாக நின்று வழி நடத்தணும், அவங்க கூட இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாரையும் அப்படின்னு என்னோட இதை அவள் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு அன்னையர் தினம்னால ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஊட்டணுமா? அம்மா ஹாப்பி மதர்ஸ் டேமா. அம்மா நம்மளே சாப்பிடுமா? நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு ஊட்டுங்க. ஐயோ, நான் வேற சூடா வச்சுட்டேனே. பழிக்கு பழி, எங்க அம்மா சூட ஊட்டிட்டு. சூப்பர்மா. உங்க பொண்ணு சுஜி உங்களுக்காக ரொம்பவுமே பாசமா பண்ணியிருக்காங்க இந்த ஹல்வாவை. அதுவும் அன்னையர் தினம் ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோகா ஹல்வா ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா சாப்பிடுங்க. என்னோட பாசம், நேசம், அன்பு எல்லாம் இருக்கும் அதுல. இருக்கா? இந்த ஹல்வால முக்கியமா சொல்லணும்னா நிறைய நெய் சேர்த்தனால அது ஒரு மாதிரி ஸ்மெல்லே சூப்பரா நல்லா வந்திருக்கு.
அதே நேரத்தில் முந்திரி நிறைய போட்டாலுமே நிறைய என்ன சொல்ல முந்திரி நிறைய இருந்தாலுமே அது ஒருமே திகட்டாத மாதிரி நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இந்த அல்வா வந்துட்டு எதில் பண்ணோங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. அதுல வந்து நியூட்ரிஷன் அல்வா, நியூட்ரிஷன் இது பருப்புல பண்றது ஹெல்தி அல்வா. ஹெல்தி அல்வா. பருப்பு கோதுமை எல்லாமே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் தான் இதில் உங்களுக்கு. ஆனால் சுகர் இருக்கு இருந்தாலும் ஹெல்தியான அல்வா தான் அண்ட் ஈஸி டு மேக் கூட. நீங்கள் ஒரு பருப்பு சுகருமே ரொம்ப இருக்கிற மாதிரி இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப சட்டிலாக இருக்குது சுகருமே. இப்போ அன்னைய தினம் ஸ்பெஷலாக உங்கள் அம்மாவுக்காக அசோகா ஹல்வாவை நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டி கிண்டி பண்ணீங்க. இதெல்லாம் தாண்டி உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு மக்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி பிரீத்தி. முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த அன்னைய தினத்தை எங்கள் கூட கொண்டாடினதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்க நேர் எல்லாருக்குமே மக்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் அப்படியே ஃப்ளோவில் வருது வழக்கம் போல் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பாக அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். அன்னைய தின நல்வாழ்த்துக்கள்.